வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஆல் ஆர்எஸ் தூத்துக்குடி விவசாயி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆர்எஸ் ராஜகோபால். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கோடிகளில் கொட்ட வைக்கும் முருங்கை மர அடிக்கிளை பராமரிப்பு அப்படின்னா என்னங்க? இந்த முருங்கையோட அடிக்கிளையை நம்ம பராமரிக்கிறதுனால நமக்கு என்னென்ன லாபங்கள்லாம் கிடைக்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி முதலாக நம்ம வீடியோவை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். முருங்கை சம்மந்தமான பல நல்ல தகவல்களை இந்த யூடியூப் தளத்தில் நாங்கள் கொடுக்க இருக்கோங்க. சரிங்க, இப்போ நம்ம வீடியோக்களை போகலாம். அது என்னங்க, முருங்கையோட அடிக்கிளையை பராமரிக்கிறது. அதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம பார்க்குறது இந்த தோட்டத்தில் நம்ம முருங்கையை நட செஞ்சு ஒரு 7 மாதம் ஆகுதுங்க. அதாவது மாசி மாதத்த ஆரம்பத்தில் இந்த வருஷத்தில் இந்த தோட்டத்தில் முருங்கையை நட செஞ்சேங்க. இப்போ நமக்கு ஒரு 7 மாதம் ஆகிட்டு இந்த 7 மாதம் முடிவில் நமக்கு முருங்கையோட அடிக்கிளைகள் எப்படி வந்திருக்கு பாருங்கள். அதாவது நமக்கு முருங்கை எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்கு, அதே மாதிரி முருங்கையோட அடிப்பகுதியிலையும் கிளைகள் எப்படி வளர்ந்துருக்கு பாருங்கள். இந்த அடிக்கிளைகளை நம்ம முறையாக வெட்டி பராமரித்தா தாங்க இதில் ஏகப்பட்ட பயன்களை பெறலாம். அதில் என்னங்க முதல் பயன் என்ன? அதாவது இந்த மாதிரி நம்ம அடிக்கிளைகளை வெட்டாமல் இருக்கும்போது நமக்கு முருங்கையோட தூர்கள் நல்லா பருத்துட்டு வராதுங்க. இந்த முருங்கையோட அடிக்கிளைகளை நம்ம வெட்டி நம்ம பராமரிக்கும் போது முருங்கையோட தூர்களும் நல்லா பருத்து நல்லா ஸ்ட்ராங்காக ஆகும். அதே மாதிரி முருங்கையோட மேல் கிளைகளும் நல்லா ஸ்ட்ராங்காக ஆகுங்க. இதில் இந்த அடிக்கிளைகளை வெட்டி பராமரிக்கிறோட முக்கிய காரணமே என்னன்னா, நமக்கு காய்கள் நிறையா வேஸ்ட் ஆவதை நம்ம தடுக்கலாங்க. அதாவது நமக்கு இந்த ஸ்டேஜ்லேயே நமக்கு முருங்கை ஒரு காய்ப்பு கொஞ்சம் காய்ச்சிட்டுங்க. இப்போ திருப்பி நம்ம பூ வச்சுருக்கு. இனி இது பிஞ்சாக மாறுறதுக்கு இன்னொரு 1 மாதம் ஆயிருங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஏன் இப்போ வெட்டி பராமரிக்கிறோம்னா, கண்டிப்பாக நமக்கு இந்த பிடிச்ச பூவெல்லாம் பிஞ்சாக மாறும்போது இந்த அடிக்கிளைகள் உள்ள பூவெல்லாம் பிஞ்சாக மாறும்போது நமக்கு தரையில் பட்டு காய்கள் வேஸ்ட் ஆகுங்க. அதாவது காய்கள் வளைஞ்சி கோணக்காயாவோ வளைஞ்ச காய்களாகவோ மாறி நமக்கு அந்த காய்களை நம்ம வியாபாரத்துக்கு சேல்ஸ் பண்ண முடியாதுங்க. அதாவது வியாபாரிகள் நீங்கள் உங்களுக்கே தெரியும், வியாபாரிகள் காயை லைட்டாக ஒரு சின்ன ஒரு பால்ட்டு தெரிஞ்சாலுமே அந்த காயை கழிச்சிருவாங்க. நம்மளுமே நம்ம மூடை போடும்போது கண்டிப்பாக நமக்குமே மனசு கேட்காது. ஏன்னா அதாவது அதாவது நுகர்வோர் மக்களாக இருக்கும்போது கண்டிப்பாக அதாவது நம்ம அவங்க காசை கொடுத்து ஒரு பொருளை வாங்குறாங்க. நம்ம அதுக்கு உரிய நல்ல குவாலிட்டியான பொருளை தான் கொடுக்க பார்ப்போம். அதனால் நம்ம முருங்கை மூடை நம்மளே போட்டால் கூட நம்மளுமே இந்த வளைஞ்ச காய்கள்லாம் நமக்கு வைக்க மனசு வராது. அதனால் நம்ம இப்போமே இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம இந்த வளைஞ்ச காய்களெல்லாம் வரவிடாமல் நம்ம தடுக்கணும்னா கண்டிப்பாக நம்ம இந்த முருங்கையோட அடிக்கிளைகளை வெட்டி பராமரிக்கணுங்க. இப்போ தாங்க நீங்கள் வெட்டி பராமரிக்கலான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. நம்ம முருங்கை மரத்தை நடவு செஞ்சு ஒரு 3-4 மாதத்துலேயே நமக்கு அடிக்கிளைகள் நல்லா வர ஆரம்பிச்சிருந்துச்சு. அந்த டைம்லேயே நம்ம ஒரு டைம் வெட்டிட்டோம். இப்போ ஒரு 7வது மாதம் ஆகுது. அதாவது முருங்கையை நம்ம இந்த தோட்டத்தில் நடவு செஞ்சு 7வது மாதம் ஆகுதுங்க. இந்த டைம்லையுமே நமக்கு அடிக்கிளைகள் நிறையா வர ஆரம்பிச்சிட்டு, அதனால் இன்றைக்கி நம்ம வேலையே தோட்டத்தில் இந்த முருங்கையோட அடிக்கிளைகளை நம்ம வெட்டி பராமரிக்கிறோங்க. சரிங்க, இப்படி நம்ம வெட்டி பராமரிக்கிறதுனால நமக்கு பெரிய அளவில் பிரயோஜனம் உண்டான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாங்க. ஏன்னா இந்த ரக முருங்கையை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதாவது கிளையில் பிடிச்ச பூவில் பிஞ்சுகள் அழகாக இறக்கிருங்க. அதனால் நமக்கு அடியில் உள்ள கிளைகளில் நமக்கு பிஞ்சு இறக்கும்போது அது எவ்வளோ பிஞ்சு இறக்குனாலுமே சரிங்க, நமக்கு அது வேஸ்ட் தாங்க. அதாவது அதில் ஒரு 5 கிலோ காய் நமக்கு ஒரு மரத்துக்கு அந்த கீழே உள்ள கொப்பில் நமக்கு இறக்குச்சின்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி 5 கிலோ காய் இறக்கும்போது ஒரு கிலோ நமக்கு 20 ரூபா போனால் கூட ஒரு மரத்துக்கு நமக்கு 100 ரூபா காய் வேஸ்ட் தான் சொல்ல முடியும். அதை நம்ம ஆடு மாடுகளுக்கு தான் போட முடியுமே தவிர நம்ம வியாபாரத்துக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியாதுங்க. ஏன்னா அந்த காயெல்லாம் கழிவு காயாக தான் நம்ம வியாபாரிகள் சொல்லுவாங்க. இப்படி பார்க்கும்போது ஒரு முருங்கை மரத்துலேயே நம்ம எவ்வளோ இழப்பை தவிர்க்க முடியுது. அப்படிங்கும்போது ஒரு தோட்டத்தில் உள்ள மொத்த அளவில் உள்ள முருங்கையை நம்ம கணக்கு பண்ணும்போது பெரிய இழப்பில் நம்ம இந்த முருங்கையோட அடிக்கிளைகளை வெட்டி பராமரிக்கும் போது நம்ம விவசாயிகள் பெறலாங்க. அதே மாதிரி இந்த முருங்கையோட அடிக்கிளைகளை வெட்டி பராமரிக்கிறனால இன்னொரு பயன் நமக்கு என்னென்னா, கண்டிப்பாக நம்ம இந்த அடிக்கிளைகளை வெட்டி பராமரிக்கிறனால நமக்கு மேல் உள்ள கிளைகள் நல்லா ஸ்ட்ராங் ஆகுதுங்க. அதே சமயம் மேல் உள்ள கிளைகளில் நல்லா பூ பிடிச்சி நல்ல தரமான பிஞ்சுகளும் கிடைக்க உதவுதுங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தேவையில்லாத அடிக்கிளைகளை வெட்டும்போது அதில் மரம் அதுக்கு கொடுக்குற ஸ்ட்ரென்த்து மேல் உள்ள கிளைகளுக்கு கொடுக்குங்க.
அப்படி கொடுக்கும்போது நமக்கு வந்து மேலே உள்ள கிளைகள் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகி அதிகமான பூக்களும் அதிகமான பிஞ்சுகளும் நல்ல தரமான இதாக கிடைக்குங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு தோட்டங்களிலும் முருங்கையை வைங்க, வச்சு கண்டிப்பாக நல்ல விதத்தில் பராமரித்து பாருங்கள். கண்டிப்பாக முருங்கையில் வந்து நல்ல அறுவடையை பெறலாங்க. ஆனால் விலை மட்டும் நம்மளால் வந்து நிரந்தரமாக சொல்ல முடியாது. இது முருங்கை விவசாயம் கிடையாதுங்க. எந்த ஒரு விவசாயத்துலேயுமே நம்ம விலையை மட்டும் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் அந்தந்த பயிருக்கு தக்க நம்ம என்னென்ன பராமரிப்புகளை எப்பப்போ நம்ம செய்யணுமோ அப்பப்போ நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பாக எல்லா விவசாயத்துலையுமே நம்ம வந்து ஒரு நல்ல அறுவடையை பெறலாங்க. இன்றைக்கி இந்த தோட்டத்தில் உள்ள முருங்கையில் உள்ள அடிக்கிளைகள் எல்லாம் வெட்டி முடிச்சுட்டு நம்ம வந்து இன்னும் அடுத்த நம்ம வீடியோவில் வந்து நம்ம இந்த முருங்கைக்கெலாம் நம்ம எப்படி கடை உரம் கொடுக்குறோங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் போடுறோங்க. இந்த கடை உரம்லாம் கொடுத்த பிறகு நம்ம முருங்கை மரமும் எப்படி வந்து நல்லா பூ பிடித்த பூவில் வந்து நல்லா பிஞ்சுகளை இறக்குறதுங்கிறதையும் அடுத்த வீடியோவில் நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நம்ம போட இருக்குங்க. இந்த தோட்டத்தில் நம்ம முருங்கையை நல்லா செஞ்சு ஒரு 7 மாதம் ஆயிருக்குங்க. இந்த ரகம் பேர் வந்து பிஏ டேனியலுங்கிற முருங்கை ரகங்க. இந்த ரகம் தான் நமக்கு வந்து கொஞ்சம் குறைந்த தண்ணியிலேயே வந்து நமக்கு வந்து நம்மளால் வந்து முருங்கை மரத்தை வந்து ரெடி பண்ணி கொண்டு வர முடியுங்க. மற்ற ரகங்களுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி வந்து கூடுதலாகவே தேவைப்படுது. இந்த ரக முருங்கைக்கு வந்து நமக்கு கொஞ்சம் தண்ணி வந்து குறைவாக தெரிகிறதுனால இந்த ரக முருங்கையை தான் நம்ம வந்து அதிக அளவில் பயிரிட்டிருக்கோம். காயும் வந்து சூப்பராக இருக்குங்க. அதாவது வெயில் டைமில் வந்து இந்த காயை அடிச்சிக்க வேறு காயே இல்லைன்னு சொல்லலாங்க. அந்த அளவுக்கு காய் வந்து நல்லா பச்சை பசேன்னு நல்லா தாங்க இருக்கும். மழை டைமில் மட்டும் காயோட குவாலிட்டி வந்து கொஞ்சம் குறையுங்க. அதாவது கரும்பு முருங்கையோட ஒப்பிடும்போதுலாம் இந்த காயோட குவாலிட்டி வந்து மழை டைம் வந்து நமக்கு குறையுங்க. ஆனால் நமக்கு நம்ம பகுதியில் உள்ள தண்ணி நிலைக்கு ஏற்ப நாங்கள் வந்து இந்த முருங்கையை வந்து வச்சு நாங்கள் விவசாயம் பண்ணிட்டு வரோம். அதே மாதிரி நாங்கள் வந்து நோபுளுங்கிற முருங்கை ரகத்தையும் வச்சுருக்கோம். கரும்பு ரகம் முருங்கையை வந்து ஏன் பயிரிடலைன்னா அது வந்து எங்கள் பகுதியில் வந்து சரியாக காய்க்கலைங்க. அதையும் நாங்கள் வச்சு ட்ரை பண்ணி பார்த்தோம். சரியாக காய்க்காதனால தான் நாங்கள் வந்து இந்த ரகங்களை வச்சு விவசாயம் பண்ணிட்டு வரோம். அடுத்து இதே மாதிரி முருங்கை சம்பந்தமான நல்ல ஒரு வீடியோ சந்திப்போம். நான் உங்கள் தூத்துக்குடி விவசாயி RS ராஜகோபால். நன்றி, வணக்கம்.